அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக வழக்கை வாபஸ் பெற இருக்கிறார் ஓபிஎஸ். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக ஓபிஎஸ், வைரமுத்து, மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர், வைத்திலிங்கம் ஆகியோரின் வழக்குகளை வாபஸ் பெறப்போவதாக நீதிபதி குமரேஷ் பாபு. வாபஸ் தொடர்பாக அளிக்கப்பட்ட கடிதம் வழக்கு ஆவணங்களுடன் வராததால் விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, செய்தி குறித்த முழு விவரம். வணக்கம். அதிமுகவில் இருந்து நீக்கியதை எதிர்த்தும் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடத்தப்பட்ட பொதுக்குழு கூட்டத்தை எதிர்த்தும் தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த உரிமையல் வழக்குகளை திரும்ப பெற திமுக எம்எல்ஏ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் தற்போதைய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனும் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதிமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த 2022 ஜூன் 23ஆம் தேதி நடத்தப்பட்டது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை வைக்க கோரி அதிமுக நிர்வாகிகள் வைரமுத்து வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி தடை விதிக்க மறுத்து உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு வழக்கை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட தீர்மானங்களை மட்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. ஜூன் 23ஆம் தேதி நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட தீர்மானங்களை நிராகரித்ததுடன் கட்சியின் நிரந்தர அவைத் தலைவராக தமிழ்மகன் உசேனை நியமித்தும் அடுத்த பொதுக்குழு ஜூலை 11ஆம் தேதி நடத்தப்படும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. இதனிடையில் ஜூலை 11ஆம் தேதி நடத்தப்பட்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டிருந்தது. 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை கலைத்து பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே போல பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து நீக்கி சிறப்பு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானங்களை எதிர்த்து பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்குகள் அனைத்துமே நிலுவையில் இருக்கிறது. இந்நிலையில் பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவிலும் ஜேசிடி பிரபாகரன் தாவேகாவிலும் இணைந்துள்ள நிலையில் இந்த உரிமையல் வழக்குகளை திரும்ப பெற அனுமதி கோரி பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு கடிதங்கள் அளிக்கப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த அந்த உரிமையல் வழக்குகள் திரும்ப பெறுவதற்கான தலைப்பில் நீதிபதி குமரேஷ் பாபு முன்பாக இன்று விசாரணையாக வந்தது. அப்போது வழக்குகளை திரும்ப பெறுவது தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்த கடிதங்கள் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படாததால் வழக்கின் விசாரணையை நீதிபதி நாளை தினத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார். இதே போல கட்சி நடவடிக்கைகளில் தலையிடவும் கட்சியின் கொடி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்தவும் பன்னீர்செல்வம் தரப்பினருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வழக்கும் திரும்ப பெறுவதற்காக பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கையும் திரும்ப பெறுவது தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி பன்னீர்செல்வம் தரப்பினருக்கும் உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை நாளை தினத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.